என்ன கேரியரே, காணும் பொங்கல் அதுவுமா கறியும் பிரியாணியும் எடுத்துட்டு ஊரை சுத்த கிளம்பிட்டீங்களா? என்ன பிங்க் பஸ் திமுக ஆட்சியில கறியும் பிரியாணி எடுத்துட்டு போக முடியுமா? அந்த அளவுக்கு வசதி இருந்தா நாங்க கார்ல போக மாட்டோமா? என்னப்பா காணும் பொங்கல் அதுவுமா இவ்வளவு சலிச்சுக்கிற? அட போப்பா, விவசாயிங்க நல்லா இருந்தாதான் ஊரு நல்லா இருக்கும். ஆனா அந்த விவசாயிங்க வயித்துல அடிச்சுதான் இந்த அரசு பொழப்பே நடத்துது. 3 பாகம் விவசாயம் பண்ணலாம்னு பார்த்தா சரியான நேரத்துக்கு தண்ணி திறந்து விடுறதில்ல. அப்படியே விட்டாலும் தூர்வாராத கால்வாயில தண்ணியே வர்றதில்ல. அப்படி கஷ்டப்பட்டு பொழைக்கிற விவசாயி வீட்டு கேரியர் நான் எப்படி செழிப்பா இருப்பேன்? ஏதோ தெரியாம கேட்டுட்டேன், மன்னிச்சிருப்பா. உனக்கு என்ன, நீ பிங்க் கலர்ல சொகுசா ஊரை சுத்திட்டு வந்துகிட்டு இருக்க. உனக்கு எப்படிப்பா தெரியும் எங்க கஷ்டம்? என்னது, நான் சொகுசா சுத்துறேனா? அடவோப்பா, ஏதாவது சொல்லிட போறேன். பெண்களுக்கு இலவசம்னு சொல்லி எனக்கு பிங்க் கலர் பெயிண்ட் அடிச்சாங்க. ஆனா ஓடுற 4 பஸ்ஸுமே ஓட்ட உடைச்சல் பஸ்ஸா தான் ஓடிக்கிட்டு இருக்கு. பெண்களும் பாவம் நம்பி ஏறி உட்கார்ந்து மழையில கூட உள்ள கொடை பிடிச்சிட்டு போற நிலைமையில தான் நாங்க இருக்கோம். உனக்குள்ள அவ்வளவு வழி இருக்க? அது மட்டுமா, நாங்க ஏத்திட்டு போற பெண்களை பார்த்து ஓசி ஓசின்னு அமைச்சர்களே சொல்லி அசிங்கப்படுத்துறாங்க. இந்த கேடுகெட்ட விளம்பர அரசால நாங்க எல்லா இடத்துலயும் அசிங்கப்படுறோம். ஊரு முழுக்க விளம்பரம் மட்டும் ஆடம்பரமா பண்ணிட்டு மக்களுக்கு அத்தியாவசியமான விஷயத்துல ஏமாத்திக்கிட்டு தெரியுது இந்த திமுக அரசு. சரியாத்தான் சொன்னேன். சீக்கிரமே இந்த விளம்பர விடிய அரச விரட்டி அடிக்கிற காலம் வரத்தான் போகுது.